எவன்கார்டு மெரிடைம் சர்வீசஸ் நிறுவனம் மற்றும் அதன் ஊழியர்களினால் தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. எவன்கார்டு மெரிடைம் சர்வீசஸ் நிறுவனத்தினால் நடத்திச் செல்லப்பட்ட ஆயுத களஞ்சிய சாலைகளை கடற்படை வளாகங்களிலிருந்து அகற்றிக் கொள்ளுமாறு பாதுகாப்பு செயலாளர் வழங்கிய உத்தரவை வலுவற்றதாக்கும் எழுத்தாணை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ரோகாந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியாந்த பெர்னாண்டோ ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கொழும்பு, காலி மற்றும் திருகோணமலை கடற்படை வளாகங்களில் நடத்திச் செல்லப்பட்ட தமது ஆயுத களஞ்சிய சாலைகளை அகற்றிக் கொள்ளுமாறு கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய பாதுகாப்பு செயலாளரினால் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்ததாக மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கமைய குறித்த ஆயுத களஞ்சிய சாலைகளை நவம்பர் 28ஆம் தேதிக்கு முன்னதாக அகற்றிக் கொள்ளுமாறு குறித்த கடிதத்தினூடாக அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் மனுக்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பினரும் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் 2 மனுக்களையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை இலங்கை கடற்படையினர் இன்று விசேட ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்திருந்தனர். 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி அல்லது அதனை அண்மித்த காலப்பகுதியில் வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் ஆயுதமேந்திய கடல்சார் பாதுகாப்பு பிரிவினருக்கு தேவைப்படும் வெளிநாட்டு துப்பாக்கிகளை இலங்கையில் களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கான செயற்பாடுகளை இலங்கை கடற்படை ஆரம்பித்தது. அதிலிருந்து கிடைக்கும் முழுமையான லாபம் இலங்கை அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு அமையவே அந்த செயற்பாடுகளை முன்னெடுத்தோம். 2012ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையும், மீண்டும் 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 2021ஆம் ஆண்டு வரையும், அதன் பின்னர் 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரையிலும் அந்த காலகட்டங்களில் ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் எடுத்த தீர்மானங்கள் மற்றும் வழங்கிய ஆலோசனைகளின் பிரகாரம் இந்த கடல்சார் செயற்பாடுகள் தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களின் ஒன்றிணைந்த செயற்திட்டமாக முன்னெடுக்கப்பட்டது. அதற்கமைய அந்த தனியார் நிறுவனங்களுக்கு அமெரிக்க டாலரில் கிடைக்கும் வருமானத்தில் சிறிதளவு வீதத்தினை இலங்கை ரூபாவில் இலங்கை கடற்படைக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததுடன் ஒரு சந்தர்ப்பத்தில் நிதி வழங்கும் செயற்பாடு தவறவிடப்பட்டிருந்தது. ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகளை களஞ்சியப்படுத்தும் முக்கியமான செயற்பாடுகள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்டன. இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைந்தது. அவ்வாறான நிலையிலும் இந்த சேவையை வழங்கியமையினூடாக இலங்கை கடற்படைக்கு கிடைக்க வேண்டிய 782 மில்லியன் இதுவரையில் குறித்த தனியார் தரப்பினரினால் வழங்கப்படவும் இல்லை. මුදලක් එකී පෞද්ගලික පාර්ශ්වය විසින් මේ දක්වාම ගෙවීම් සිදු කළ නැතුව ඒක පැහැර හැල්ලක් තියෙනවා. ශ්‍රී ලංකා නායක හමුදාවට මේ නැවත වාරයක් ලබා දුන්න இலங்கை கடற்படைக்கு மீண்டும் வழங்கப்பட்ட சர்வதேச பிரவேசத்துக்கு அமைய கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் இவ்வருடம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி, அதாவது இன்று வரை 404 சுயாதீன கடல்சார் பாதுகாப்பு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த 404 செயற்திட்டங்களின் ஊடாக $6,99,000 ஈட்டுவதற்கான வாய்ப்பு இலங்கை கடற்படைக்கு கிடைத்தது. அந்த நிதியை தேசிய நலன் மற்றும் பொருளாதாரத்துக்கு பெற்றுக் கொடுத்துள்ளோம். ඒ විදේශීය විනිමය ජාතික සුභසිද්ධිය සහ ආර්ථිකය වෙනුවෙන් රජය වෙත ලබා දීමටත් හැකියාව ලැබිලා. நினைவிருக்கிறதா? 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி காலி துறைமுகத்திலிருந்து 12 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ள எவன்கார்டு மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தது. ரக்னா லங்கா பாதுகாப்பு நிறுவனத்தின் வளங்களை தவறாக பயன்படுத்தி எவன்கார்டு நிறுவனம் நடத்தி செல்லப்பட்டுள்ளமை அம்பலம். பாரிய ஊழல் மோசடியை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை முன்னெடுப்பு. வர்த்தக நடவடிக்கைகளை தொடர எவன்கார்டு உரிமையாளர் பாலித்த பெர்னாண்டோவுக்கு 355 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. 2012 மற்றும் 2015க்கு இடையில் எவன்கார்டு மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையை இயக்குவதற்கு அனுமதி வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு 11.4 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. சிங்கப்பூரிலிருந்து நாடு திரும்பிய நிறுவனத்தின் தலைவர் நிசாங்க யாப்பா சேனாதிபதியை 2019 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உடனடியாக கைது செய்யுமாறு சட்டமாதிபர் போலீசாருக்கு வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டார். இன்று எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் அன்று எவன்கார்டு தொடர்பில் இவ்வாறு தெரிவித்தனர். காலி துறைமுகத்தில் அந்த ஆயுத களஞ்சியத்தை நிறுவுவதற்கு வழங்கப்பட்டு அனுமதி தொடர்பான ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சின் வசம் இல்லை. அந்த மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையில் உள்ள ஆயுதங்களுக்கு
அந்த ஆயுதங்கள் சொந்தமான நாடுகளினால் வழங்கப்பட்ட உரிமங்கள் மாத்திரமே உள்ளன. மேலும் அந்த ஆயுதங்களை பொறுப்பேற்பதும் விநியோகிப்பதும் கடற்படையின் மேற்பார்வையின் கீழ் இடம்பெறும். மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையில் உள்ள ஆயுதங்களை விநியோகிப்பது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சு எந்தவொரு அனுமதியையும் வழங்கவில்லை. ரத்னாலங்கா நிறுவனமும் அவன்கார்ட் நிறுவனமும் பாதுகாப்பு அமைச்சும் இணைந்து தேவையற்ற ஒரு திட்டத்தை செயற்படுத்தியுள்ளனர். இது ஜனநாயகத்துக்கு விழுந்த ஒரு பலத்த அடி என்று நான் நம்புகின்றேன். ஏனெனில் ஒரு நாட்டின் பாதுகாப்பு பிரிவினர் செய்யும் கடமை அந்த பாதுகாப்பு துறைக்கு மாத்திரமே வரையறுக்கப்பட வேண்டும். கடற்கொள்ளையர்களை கட்டுப்படுத்தும் திட்டத்தினூடாக கடந்த காலத்தில் முழு சமூகமும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான இராணுவ மயமாக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டன.